இப்போ சம்மர் ஆகிடும் சூப்பர் கூல். வால்ட்ரான் ஹீட் ப்ரூஃப் ஆன். டென்ஷன் கான். Nippon Paint. இனியா என்னாச்சு? இருதரப்பு வாதங்களையும் சாட்சி விசாரணைகளையும் ஆராய்ந்து பார்த்ததில் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் விக்ரமுக்கு எதிராகவே உள்ளது. அவர் கொலை செய்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்கிறது. இந்த வழக்குல விசித்திரமான ஒரு விஷயம், மனைவியே கணவன் மீது வழக்கு தொடுத்ததுதான். மற்றொரு விசித்திரம், மனைவியை விட்டு கொடுக்காத கணவன் விக்ரம். கணவனை பத்தி எது சொன்னாலும் காதுல கேட்டுக்க சகிச்சுக்க முடியாத மனைவி இனியா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்க வேண்டிய தம்பதிகள் நடுவுல என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு எதிரும் புதிரமா கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. அண்ட் ஐ எம் வெரி சாரி. ராஜேஷ் விக்ரம் கொலை பண்ணலன்னு உறுதியா சொல்றாரு. அது உண்மையா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவங்களால இந்த நீதிமன்றத்துல வைக்க முடியல. ஆகவே உதவி ஆய்வாளர் சுபாஷ் மற்றும் காவலர் ரங்கனோடு சேர்ந்து ராஜேஷ கொலை பண்ணிருக்காருன்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மூவரும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது. சோனாலிக்கு மருந்துகளையும் ஊசிகளையும் போட்டு கடுமையா சித்திரவதை வேற பண்ணிருக்காங்க. ஆகவே விக்ரம், சுபாஷ், ரங்கன் மூவருக்கும் அதிகபட்ச தண்டனையாக நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க மேடம். வணக்கம் மேடம். ராஜேஷ்க்கு எதுவும் ஆகல மேடம். என் பையன் ராஜேஷை கொலை பண்ணல. ராஜேஷ் உயிரோட தான் இருக்கான் மேடம். ராஜேஷ், இவர்தான் ராஜேஷ் மேடம். பாருங்க. மா, ராஜேஷ் மா. ராஜேஷ் உயிரோட இருக்கான். உயிரோட இருக்கான். ராஜேஷ், சோனாலி, ராஜேஷ், சைலன்ஸ். மேடம், ராஜேஷ்க்கு எதுவும் ஆகல மேடம். எதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. என் பையன் மேல இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் எப்படியாவது அவன் மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சிலர் நினைக்கிறாங்க மேடம். என் பையன் வெளியவே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மேல என்னென்னவோ பழியெல்லாம் போடுறாங்க மேடம். நானும் ஒரு போலீஸ்காரன் தான். நேர்மையா இருக்க ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வர்றது சகஜம்தான். ஆனா என் பையன் மேல எந்த தப்பும் இல்லை மேடம்.
ராஜேஷ் கேஸ்ல அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தாங்க. அது நடக்காதுன்னு பயந்து போய் ஜெயில நடந்த கொலையில அவனை மாட்டி விட பார்த்தாங்க. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். அவன் ரொம்ப நல்லவன். அவனை நம்புங்க மேடம். இதோ ராஜேஷ் வந்துட்டான். இப்ப என் பையன் கொலை பண்ணலன்னு கோர்ட் ஏத்துக்கொள்ள மேடம். நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். நீங்க தான் ராஜேஷா? ஆமா மேடம். உங்க ஒய்ஃப் சோனாலி இங்க இருக்காங்களா? அதோ அங்க நிக்கிறவங்க தான் மேடம். என்ன நடந்துச்சு? உங்களை கொலை பண்ணிட்டதாக தான் இங்க கேஸ் வந்திருக்குது. சாரி மேடம், விக்ரம் சார் என்ன எதுவும் பண்ணல. நானா தான் மேடம் தடுமாறி போய் செவுத்துல மோதிக்கிட்டேன். நான் இறந்துட்டதா நினைச்சு சுபாஷ் சார் என்னைய காட்டுல கொண்டு போய் போட்டுட்டு போயிட்டாரு. அங்க இருந்த மக்கள் தான் என்னை காப்பாத்தி குணப்படுத்தினாங்க. உடம்பு சரியாயி சொனாலியை பார்க்கணுங்கிறதுக்காக நான் அங்க இருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிருபருக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு பெரிய சிக்கலை நான் மாட்டிக்கிட்டேன். அவங்க என்னை கடத்தி கொண்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மேடம். நல்ல சிவாயா தான் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தாரு. இனி விக்ரம் சார் மேல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஆனா விக்ரம் சாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை கடத்தி வச்சிருந்தது குக்கி குமார் என்ற ரவுடி. அவன் மேல நல்ல சிவாயா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கின் தீர்ப்பு உணவு இடைவேளைக்கு பிறகு அறிவிக்கப்படும். நான் தான் சொன்னேன்லம்மா, விக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு. அவன் கோவக்காரன் தான், ஆனா கொலை பண்ண மாட்டான்னு சொன்னேன்ல. ஆமா இனியா, அதான் ராஜேஷ் உயிரோட வந்துட்டான்ல. இனிமே எதுக்கு கேஸ்? சோனாலி கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லிரு. இப்போ கேஸ வாபஸ் வாங்கலனா மாமா கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துருவாரு. சோனாலிக்கு போதை ஊசி போட்ட கேஸ்ல மாமாக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு நீ சொல்றது புரியுது. என்னதான் இருந்தாலும் ஊசி போட்டு அடைச்சு வச்சது தப்பு தானே. அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீ சொல்ற, அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாரு. மாமா எந்த தப்புமே பண்ணாம அவரு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி கோர்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். இப்போ ராஜேஷ் உயிரோட வந்துட்டான். இத்தனை நாள் அவரு ஜெயில இருந்தது பெரிய தண்டனை தானே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.